பண்ண? பிலிப் சொன்னார்ல, நியாயப்பிரமாணத்தில் எழுதி வச்சது, தீர்க்க தரிசனம் உரைத்தது, அவரை நான் கண்டேன். அவர் யோசேப்புடைய குமாரனும் நாசரேத்தில் பிறந்தவருமான இயேசு அப்படின்னு அவனுக்கு சொன்னேன். நீ என்ன பண்ண? நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா, உண்டாக கூடுமோ? ஒரு கேள்வி வேற. சோ வாட்? நம்ம பாஷை சொல்லணும்னா, பிலிப் வந்து சொல்றாரு நாத்தனவேல் கிட்ட, நாத்தனவேல் இந்த மாதிரி ப்ராபசி பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டவரை நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு. வாவ், அப்படியா? அப்படி சொல்ல. சோ வாட்? தேர் இஸ் எனி பெனிஃபிட்ஸ்? அதனால நமக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? பிலிப் கிட்ட இவருடைய டிஸ்கஷன். இங்க ஆண்டவர்கிட்ட வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு? ராபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. நாத்தான்வேலுக்கு வெளிப்பாடு வந்ததா? நாத்தான்வேலுக்கு வெளிப்பாடு வந்ததா? உங்களை தான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்களேன். நாத்தான்வேலுக்கு வெளிப்பாடு வந்ததா? நிச்சயமா கிடையாது. நிச்சயமா கிடையாது. பிலிப் ஏற்கனவே சொல்லிட்டாரு. பிலிப்பு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப ஏசப்பா இந்த விஷயத்தை சொன்ன உடனே பிலிப்பு சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு புகழ்றாரு ஏசப்பாவை. ஐயோ ரபி, நீர் தேவனுடைய, வாவ், நீர் இஸ்ரவேலின். இப்போ இயேசு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயே இல்லைன்னா சோ வாட் அப்படின்னு என்னையே கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசமாயிரு, திடமனதாயிரு. விசுவாசமாயிரு, திடமனதாயிரு. பாயிண்ட் 1, இதிலும் பெரிதானவர்களை காண்பா. அதுல சந்தோஷமாயிரு, சமாதானமா இரு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்ற விஷயத்துல நீ சந்தோஷமா சமாதானமா. என்ன காண்ப அப்படி? என்ன காண்ப அப்படி? பெரிதானவர்கள் என்ன காண்ப? பரிசுத்த வேதாகமத்துல யோவான் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 20 நாம வாசிப்போம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். நல்லா கவனிங்க, யார் எதிர்கொண்டு போனா? எதுக்கு எதிர்கொண்டு போனால்? இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவருக்கு மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்தாள். இதே மார்த்தா மரியா சம்பவத்தை நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது, மார்த்தா பயங்கரமான ஒரு பிஸி ஒர்க்கில் இருக்கிறாங்க. மரியாவோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாங்க. இங்க நம்ம பார்க்கும் பொழுது மரியா வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார். மார்த்தாலோ அவருக்கு எதிர்கொண்டு 21 மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். யார் சொல்றா? மார்த்தா சொல்றா. நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் என்ன இருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். அடுத்தது, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். வாவ், பியூட்டிஃபுல் இல்ல? 2 ஆவி. எத்தனை ஆவி? கேள்வியும் கேட்கிறா, ஆலோசனையும் சொல்றா. அப்ப
அப்ப இந்த மார்த்தாளுக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஏசப்பா நினைச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் இந்த மார்த்தாக்கு தெரியும். அடுத்தது, இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். ஏசப்பா சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். எப்ப சொல்றார் இந்த வார்த்தையை? இந்த 22வது வசனத்துல, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன பிறகு ஏசப்பா சொல்றாரு, அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு மார்த்தாள் உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். பயங்கரமான வெளிப்பாடு. ஏசப்பா சொல்றாரு, உன் சகோதரன் உயிர் தெழுவான். இந்த அம்மா சொல்றாங்க, அதற்கு உயிர் தெழுதல் நடக்கும். I know that கடைசி நாளிலே அவனும் என்ன பண்ணுவானா? உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம், இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். வாவ்! ஏசப்பா என்ன சொல்றாருமா? மார்த்தாளே, நீயோ அநேக காரியங்களை கொண்டு. ஆமா, அந்த அம்மாவுக்கு அந்த வெளிப்பாடு தான் இது. என்ன வெளிப்பாடு? இப்பொழுதும் நீங்க தேவனிடத்துல வேண்டிக் கொள்வது எதுவோ அது நடக்கும் என்பதை என் சகோதரி மரியாள் அறிந்திருக்கிறான்னு சொல்லல, நான் அறிந்திருக்கிறேன் சொல்றேன். அப்ப ஏசப்பா சொல்றாரு, இந்த மார்த்தா அன்னைக்கு உலக காரியங்களிலே கவலைப்பட்டு கொண்டிருந்தாப்பா இவ. அப்ப நான் மூஞ்சி மேல் அடிச்ச மாதிரி சொன்னேன். மரியாளோ நல்ல பங்க தெரிந்து கொண்டார். ஏசப்பா நினைச்சிட்டாரு, மனம் திரும்பிட்டா போல் இருக்கு. எவ்வளவு விசுவாசம் என் மேல. நான் ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டா வந்து, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஏசப்பா கொஞ்சம் நர்வஸா இல்ல, அதை சொல்லிட்டு இதையும் சொல்றான். பட் நீங்க தேவனிடத்துல வேண்டிக் கொள்வது எதுவோ அது தேவன் செய்வா, அது எனக்கு தெரியும். உடனே ஏசப்பா நினைச்சிட்டாரு, இவளுக்குள்ள நல்ல விசுவாசத்தை பலப்பட்டாப்பா. உடனே ஏசப்பா சொல்றாரு, நிச்சயமாக உன் சகோதரன் என்ன பண்ணுவான்? உயிர் தெழுவான். வெளிப்பாடு சொல்லுது ஏசப்பா. ஆமா 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 ஆமா. கடைசி நாட்களிலே எல்லாரும் உயிர் தெழுவாங்க. அப்ப என் சகோதரனும் உயிர் தெழுவான். இயேசு சொல்றாரு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நான் போயிருந்தேன் மார்த்தா வீட்டுக்கு, மரியா வீட்டுக்கு, லாசரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். பெத்தானியால நான் போயிருந்தேன். இந்த பெத்தானியால இவங்க தான் அப்பவே ரிச் பீப்புள். ஆலிவ் ஆயில் ஃபேக்டரி வச்சு நடத்தினவங்க. ஆலிவ் ஆயில் ஃபேக்டரி வச்சு நடத்தினவங்க. அவங்க வீடு பெரிய வீடு. அவங்க வீட்டில் தான் ஏசப்பா அதிகமான டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிருக்கிறார். பெத்தானியா பகுதியில் சுற்றிலும் நிறைய ஏழ்மையான ஜனங்கள், வியாதிப்பட்ட ஜனங்கள், பலவீனமான ஜனங்கள். பெத்தானியால ஒரு பகுதி கல்லறையாகவே இருக்கும். அங்க நிறைய வியாதிஸ்தெல்லாம் வருவாங்க. ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கும்.
மரியா, மார்த்தா 2 பேருமே இருப்பாங்க அந்த கூட்டத்தில். கண்ணு தெரியாதவனை கூட்டின்னு வந்தாங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார்? பார்வையடைய செய்து அனுப்பிவிடுவார். பிசாசு பிடித்தவனை வந்தாங்கன்னா அவனை விடுதலையாக்கி அனுப்பிச்சுடுவார். தூக்கிட்டு வருவாங்க முடவனை, பக்கவியாதம் உள்ளவனை, அவனுக்கு ஆண்டவர் சுஸ்தப்படுத்திட்டு போகும்போது நடந்து போவாங்க. இப்படி பல அற்புதங்களை மார்த்தா மரியா வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததை 2 பேரும் கண்ணால பல மிராக்கிள்ஸ பார்த்திருக்கிறாங்க. இப்போ இயேசப்பா வந்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏன் அந்த மார்த்தா மரியாதை என்ன பண்ணுவாங்க? இயேசப்பா இன்னைக்கு பெத்தானியாக்கு வராரு, எங்க வீட்டுக்கு வராரு, ஒரு உபவாச கூட்டத்தை வச்சிருக்கிறோம், யாராவது பலவீனத்தோடு இருப்பாங்கன்னா, கட்டப்பட்டு இருப்பாங்கன்னா, வியாதியில் இருப்பாங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த நேரத்துக்கு கூட்டிட்டு வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த ஊழியத்தை கிட்ட இருந்து செய்யறவங்க. அப்போ இப்போ இயேசப்பா சொல்றாரு அந்த மார்த்தாக்கு, என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். விசுவாசிக்கிறாயா? இப்ப எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இங்க எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறீங்க? விசுவாசத்துல. எதுல? விசுவாசத்துல எத்தனை பேர் உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. அவர் கேட்கிறாரு. இதுக்கு உடனே பதில், அதற்கு அவள், அஃப்கோர்ஸ், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். வா, எவ்வளவு வெளிப்பாடு பாருங்களேன், எவ்வளவு வெளிப்பாடு பாருங்களேன். ஆம், நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். மார்த்தாளுக்கு பயங்கரமான விசுவாசம் பா. யார் சொல்றா? மார்த்தாளே சொல்றா. இந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம் அப்படின்னா, வெளிப்பாடுள்ள விசுவாசம். ஆனா ₹1 பிரயோஜனம் இல்லை. இந்த மார்த்தா பாருங்களேன், இப்போ குடுகுடுன்னு வீட்டுக்கு போறா, காதுல சொல்றான் ரகசியமா, ஏய் மரியா, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமா எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இப்ப இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். நாம கூட இப்படிதான், நாம வார்த்தையை கேட்போம், ஐயோ நம்மள மாதிரி வார்த்தையை கேட்கறதுல வச்சுக்கவே முடியாது. விசுவாசத்துல ஃபெயில் ஆயிடுவாங்க. இப்போ இவன் ரகசியமா சொன்னான், ஆனா மரியாளோ இம்மீடியட்டா ஸ்டெப் எடுத்து இயேசப்பாவை காணும்படி எழும்பி ஓடி, இதை எல்லாருமே பார்க்குறாங்க. அதுல குறிப்பா யூதர்கள் அவங்க, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எவ்வளோ டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறார் தலைவர் இவங்க வீட்டில். யூதர்கள்
குருடனை சொஸ்தமாக்குறாரு, முடவனை சொஸ்தமாக்குறாரு, பிசாசுல விடுதலை கொடுக்கிறாரு. இப்போ இவங்க வீட்டுல என்ன ஆயிடுச்சு? சகோதரன் காலி. எங்க இயேசு? எங்க அவரு? இவ்வளோ நடந்து இந்த வீட்டுல இன்னைக்கு அதுக்கு ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும். நம்மை சுற்றி எப்பவும் ஒரு கூட்டம் இருக்கும். சொல்லுங்க, அந்த கூட்டம் இருப்பதற்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். நம்ம பேரோட கூட்டத்திலும் பயப்படாதீங்க. நமக்கு எதிராக வரணும். வரலன்னா தான் பிரச்சனை, வராங்கன்னா பிரச்சனை கிடையாது. நமக்காக ஒரு கூட்டம் எப்பயுமே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். இல்லைன்னா அதுக்காகலாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க. ரொம்ப நேரத்தை செலவழிச்சு என்ன சொல்லுவாங்க, டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி, அவள் கல்லறையின் இடத்தில் அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். ஆமென். இப்போ மரியா எங்க வந்தா? அப்ப எங்க இருந்தா? இப்ப எங்க இருக்கிறா? ஒரே ஸ்பிரிட் தான். ஆனா இங்க 4 நாள்ல ஸ்பிரிட்டின் ஆயிடுச்சு. இவ்வளவு அதே வார்த்தை தான் சொல்ற. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால், நல்ல விசுவாசத்துல கட்டி கொண்ட மரியா இப்போ 4 நாள்ல என்ன ஆயிடுச்சு? விசுவாசம் என்ன ஆயிடுச்சு? விசுவாசம். அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும். இயேசு கண்ணீர் விட்டார். கெத்செமனே தோட்டத்துல கூட இயேசப்பா கண்ணீர் விடல. அவரை அரெஸ்ட் பண்ணும்போது கண்ணீர் விடல. அவரை சிறைப்பிடித்து முள்முடி சூட்டும் பொழுதும் அவர் கண்ணீர், அவர் கண்களை கட்டி அவருடைய கன்னத்துல அறையும் பொழுதும் இயேசு கண்ணீர் விடல. எல்லாரும் முன்பதாக அவரை சங்கிலால கட்டி முள்ளங்கால் படியிட்டு ரோமா வீரர்கள் கொடுமையான முறையில ஏசப்பாவை அடிக்கும் பொழுதும் அவர் கண்ணீர் விடல. பாரமான சிலுவையை ஆண்டவர் மேல சுமத்தின போதும் ஆண்டவர் கண்ணீர் விடல. அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து அவரை கோரமாக துன்பப்படுத்தின பொழுதும் ஏசப்பா கண்ணீர் விடல. அவருடைய கால்களிலும் கைகளிலும் ஆணிகள் அடிக்கும் பொழுது கண்ணீர் விடல. ஈட்டில குத்தும் போதும் கண்ணீர் எங்க போட்டிருக்கா? விட்டாருன்னு சொல்லிட்டு எங்கேயும் விடல. கெத்செமனேல ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. அப்பாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஜெபித்துக் கொள்ளும் பொழுது வேர்வை, ரத்த துணிகள். அவங்க வர்றாங்க. ஒரு 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் அவர் பிடிக்க வர்றாங்க. டேய், நான் என்னடா பண்ண உங்களை? நீங்க என்ன பகலே வந்து பிடிச்சிருக்கலாமே, திருடனை பிடிக்கிறது தைரியமா பேசினார் ஏசப்பா. ஆனா இங்க ஆவியில கலங்கி துயரம் அடைந்து எங்க வச்சிருக்கிறீங்க கேட்டுட்டு இயேசு கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விட்டார்னா, ஏசப்பா மரியாவை குறித்து மார்த்தாள் இடத்துல நல்ல சாட்சி சொன்னார். சாதாரண சாட்சி கிடையாது, சாதாரண சாட்சி கிடையாது. மார்த்தாவே, மார்த்தாவே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற, ஆனா மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா.
ஒரு நல்ல சாட்சி தன் சகோதரி இடத்துல ஏசப்பா சொன்னார். மார்த்தாள் ஏசப்பாவை கேள்வி கேட்டதும் வெளிப்பாடு காரியத்தை சொன்னதும் ஏசப்பா திரும்பி மார்த்தா கிட்ட சொல்றதும் இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் நடக்கும் போதெல்லாம் ஏசப்பா ஆவியில கலங்கல, துயரம் அடையல, கண்ணீர் விடல. ஏன்னா மார்த்தாவை குறித்து ஏசப்பாவுக்கு தெரியும். மார்த்தாவுடைய ஆவி என்ன, மார்த்தாவுடைய வார்த்தை என்ன, மார்த்தாவுடைய விசுவாசம் என்ன ஏசப்பாக்கு தெரியும். நிறைய பேர் சபையில தெய்வ தூதர்களை போல இருப்பாங்க, வீட்டில் அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி மார்த்தா ஏசப்பாக்கு தெரியும். அதனால மார்த்தாவுடைய கிரியைகளை குறித்து ஏசப்பா என்ன பண்ணல, கலங்கல. ஆனா மரியாவை கூட்டம் சொன்ன என் பாதத்துல உட்கார்ந்துட்டான், பாதத்துல உட்கார்ந்துட்டான். ஆனா வார்த்தை மார்த்தாவுடைய வார்த்தை. ஐயோ, மரியா எப்பேற்பட்ட விசுவாச வாழ்க்கையில தன்னை கட்டி கொண்டா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பா மரியா. என் பாதத்துல உட்கார்ந்து நான் என்ன பேசுவேன், அந்த வார்த்தையை கேட்பதற்காக எல்லாத்தையும் மறந்துடுவா, எல்லாத்தையும் விட்டுருவா. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், அவங்க சகோதரி எவ்வளவு தொல்லை பண்ணாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், அவ்வளவு விசுவாசமா என் பாதத்துல உட்கார்ந்து என் வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஆமேன் 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 சொல்லுவாளே. 4 நாட்கள் நான் இல்லை, 4 நாட்கள் நான் இல்லை. சகோதரன் மறிச்சிட்டான், சகோதரன் அடக்கம் பண்ணியாச்சு. 4 நாட்கள் துக்கத்தை செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ ஏசப்பா வந்துட்டாரு. அட, என் பாதத்துல உட்கார்ந்தோம். மார்த்தாவுடைய ஆவிய இவளுக்குள்ள கொண்டு வந்து என்ன கேட்கிறாள், நீர் இருந்திருந்தார் ஆனால், என்னம்மா, நீர் இருந்திருந்தார் ஆனால் என்ன போட்டிருக்கு, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று. ரொம்ப துயரம் அடைஞ்சிட்டார். ஒரு நல்ல விசுவாசத்துல கட்டப்பட்ட ஒரு பாத்திரம் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அவிவிசுவாசம் உள்ளவளா மாறிட்டாளே. லாசர் மரித்து போனதுக்காக இயேசு கண்ணீர் விடல. லாசர் மரித்து போயிட்டான், ஐயோ இவங்க 2 பேரும் பேசுறாங்க, நான் இருந்திருந்தேன்னா இவன் செத்திருக்க மாட்டான், மறுத்திருக்க மாட்டான். 2 பேரும் பேசுறாங்க, ஒரே பேச்சு பேசுறாங்க. ஐயோ, ஒருவேளை நான் இருந்திருக்கலாம் போல் இருக்கு, நான் அந்த ஊழியத்துக்கு போயிருக்க கூடாது போல் இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் போல் இருக்கு. அதுக்காக இவர் என்ன பண்ணல, அதுக்காக கண்ணீர் விடல. ஒரு நல்ல விசுவாசி டப்புன்னு அவிவிசுவாச வாழ்க்கைக்குள்ள போயிட்டா ஊழியக்காரனாலே தாங்க முடியாது, ஊழியக்காரனாலே தாங்க முடியாது. ஒரு கர்ப்ப வேதனை. பவுல் சொல்ற மாதிரி ஒரு அன்பிலீவரை ஒரு பிலீவராய் மாத்தி, அந்த பிலீவர் வார்த்தையில தங்களை கட்டி கொண்டு எழும்பும் பொழுது அதுல ஒரு மகிழ்ச்சியும், அதுல ஒரு சந்தோஷமும், அதுல ஒரு ஆனந்தம் ஊழியக்காரனுக்கு இருக்கும் பாருங்களேன். நீங்க கொடுக்குற காணிக்கைகளை கிடைக்காது. புரியுதுங்களா? ஏசப்பா இவ்வளோ சீக்கிரமா அவிவிசுவாசமான வாழ்க்கைக்குள்ள தன்னை கட்டி கொண்டாலே, இயேசு அதற்காக தான் கண்ணீர் விட்டார். இதிலும் பெரிதானவர்களை காண்பா என்று நாத்தான்வேலுக்கு சொன்னார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில
உங்க மனசாட்சி மேல கையை வைங்களேன். கையை வச்சு ஜஸ்ட் ஒரு கேள்வி உங்களை கேட்டுங்க. ஏசப்பாவை தெரிந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ நன்மைகளை பெற்றிருப்பீங்க. யாராவது பெறாதவங்க இங்க இருக்கீங்களா? யாராவது பெறாதவங்க இங்க இருக்கீங்களா? ஏசப்பா கிட்ட நன்மை பெறாதவர்கள் யாராவது இங்க இருக்கீங்களா? இல்ல, எல்லாருமே நன்மை பெற்றிருக்கிறோம். இல்ல, நன்மை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு யோசிங்க, இதிலும் பெரிதானவளை காண்பாய் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஆமீன் சொல்றேன், அல்லேலூயா சொல்றேன், சந்தோஷப்படுறேன், எல்லாம் ஓகே. உன் விசுவாசம் இன்னைக்கு டேட்ல எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இயேசு ஏன் கண்ணீர் விட்டாருன்னா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தால் என்று சொல்லி தன் சகோதரி இடத்துல சாட்சி சொன்ன ஏசப்பா மரியா இந்த வார்த்தை பேச உடனே கண்ணீர் விட்டாரு. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க, இதிலும் பெரிதானவர்களே. பாத்தீங்களா, மறுபடியும் இதிலும் பெரிதானவர்களே. அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, என்னுடைய விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை. நான் ரட்சிக்கப்பட்ட என் அன்பு தேவஜனமே, ரட்சிக்கப்படாத என் அன்பு தேவஜனமே, இயேசு என்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகரா தெய்வமா இருப்பாருன்னா, இப்போ இயேசுவை நான் சந்திக்கிறேன். ஏசப்பாவுடைய கண்களில என்னுடைய விசுவாச வாழ்க்கைய ஏசப்பா பார்த்தாருன்னா உங்க மனசாட்சிக்கு தெரியும். இப்ப ஏசப்பாவுடைய கண்கள்ல கண்ணீர் வருதா, இல்ல மார்த்தாள் கிட்ட தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தால் என்று சொல்லுகிற சாட்சி வருமா? இண்டிபெண்டா தங்களுடைய விசுவாசம் தங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன். இயேசு கண்ணீர் விட்ட பிறகு வசனம் சொல்லுது, அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவா சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் வந்தார். பாத்தீங்களா, குருடருடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். பாத்தீங்களா, மரியா மேல மிகப்பெரிய நம்பிக்கைய நேசப்ப வச்சிருந்தார். இந்த 4 நாள்ல மார்த்தாவோட சேர்ந்துக்கிட்டு மரியா எவ்வளோ வார்த்தைகளை ஏசப்பா கிட்டேயே டைரக்டா வந்து பேசுது. அப்படின்னா அவன் இறந்து போன பொழுது, அடக்கம் பண்ணும் பொழுது 4 நாட்கள் ஆச்சு. 4 நாட்கள் பேசியிருப்பாங்கல்ல, ஆறுதல் சொல்ல வருவாங்க. நம்ம குடும்பங்கள் நிறைய பார்த்துருக்குறோம்ல. அப்போ எவ்வளோ வார்த்தைகள் மரியா பேசியிருக்கிறோம். இப்ப இவங்க பேசுறதுக்கான காரணம் யாரு? இவங்க பேசுறாங்கல்ல, இந்த யூதர்கள் பேசுறாங்கல்ல, ஒரு சிலர் கூட்டம் கூடி பேசுறாங்கல்ல. இவங்க வீட்டுல உபவாச கூட்டம் நடக்கும் பொழுது இயேசு குருட கண்கள் என்ன பண்ணாரு? திறந்தார். இப்ப என்ன பண்ணிருக்கலாம்? இவனை பண்ணிருக்க கூடாதா? என் அன்பு தேவஜனமே, என்னுடைய விசுவாச வாழ்க்கை என் குடும்பத்தில் யாரும் நகைக்கும்படி, கேலி செய்யும்படி, கிண்டல் செய்யும்படி யாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அதுதான் விசுவாச வாழ்க்கையின் முக்கியமான அடையாளம். அதுதான் விசுவாச வாழ்க்கையின் முக்கியமான அடையாளம். நாம கூட சபையில ஒருவரை பார்த்துட்டு கால்குலேட் பண்ணுவோம்.
எடை போடுவோம். விசுவாசம் நம்ம எல்லாரும் யாரு? நானும் விசுவாசி தாங்க வந்துட்டேன்னா நானும் விசுவாசி தான். இப்ப பாருங்க, இப்ப இவங்க இப்படி பேசுறதுக்கான காரணம் இயேசுவா, மரியாவா, மார்த்தாவா, இல்ல லாசருவா? நீங்க சொல்லுங்க, யாரு? இவன் என்ன பண்ணிருக்க கூடாது? சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா? அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி, இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டினது, கலங்கி கல்லறின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்ட இருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். எவ்வளவு நல்ல தெய்வம் இல்ல? மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். ஏசப்பாவுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. நான் சொல்றது, பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா இது என்னுடைய வார்த்தை கிடையாது. தேவஜனமே, இங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன அனுமதிக்கிறாரோ அந்த வார்த்தைகள் தான் வெளிப்படும். என் சொந்த பேச்சு பேசுறதுக்காக இங்க வந்து நிக்கல நான். பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, கல் என்ன பண்ணுங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நீங்க என்ன செஞ்சாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? இப்பேற்பட்ட விசுவாசிகளால அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும். 4 நாள் ஆச்சு. தேவன் குமாரன் என்ற, கிறிஸ்து என்ற, வரப்போகிறவர் என்ற எல்லாமே தெரிஞ்சிருக்குது உனக்கு. அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய விசுவாசிக்க உன்னால தேவனுக்கு நீ சொல்ற 4 நாள் ஆச்சு நாரும். ஆண்டவர் சொல்லுவாரு, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இன்னைக்கு என் அன்பு தேவஜனமே, நீங்க விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய பெரிதான மகிமையை காண்பீர்கள். செத்து போட்டோம், 4 நாள் இல்ல 40 நாள் ஆகட்டும். What is your problem? It's my problem. உனக்கு விசுவாசம் இருக்கா? உன் விசுவாசத்துல ஜீவன் இருக்கா? உன் விசுவாசத்துல பலன் இருக்கா? உன் விசுவாசத்துல அபிஷேகம் இருக்கா? உன் விசுவாசத்துல நம்பிக்கை இருக்கா? நீ ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்ற அந்த அறிவு உனக்கு இருக்குமானால் நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. நான் சொல்றத நீ கீழ்ப்படிந்து விசுவாசித்து உன் வாழ்க்கையை நகர்த்தினா மாத்திரம் போதும். இயேசுவுக்கு ஆலோசனை சொல்வதற்கு, இயேசுவுக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு, இயேசுடைய வார்த்தைக்கு எதிர் பேசுறதுக்கு நாமெல்லாம் யாருமா? நாமெல்லாம் யாரு? நாலு நாள் ஆச்சு. எத்தனை நாளம்மா? 4 நாள் ஆச்சு. என்ன பண்ணாரு ஏசப்பா? என்ன பண்ணாரு? இன்னைக்கு எத்தனை பேரு தேவனுடைய மகிமைய, பெரிதான மகிமை, இதிலும் பியூட்டிஃபுல் சம்பவம் இல்லை, அவருடைய வல்லமைக்கு அளவு இல்லை. அவருடைய வல்லமைக்கு அளவு இல்லை. அன்லிமிட்டெட் பவர். இயேசு அப்படின்னா அளவே இல்லாத வல்லமை. அவருடைய வல்லமை இருக்கு பாருங்க. லாசரு செத்து போயிட்டான். உயிரோடு இருக்கும் பொழுதே அவனால விசுவாசிக்க முடியல இயேசுவ. இப்ப செத்து போனவன் எப்படி விசுவாசிப்பான்? செத்து போனவன் எப்படி விசுவாசிப்பான்? அதான் ஏசப்பா கேட்கிறாரு, உயிரோடு இருக்கிற யாராவது விசுவாசிக்க கூடுமானால் மரித்தவன் கூட உயிரோடு. எனக்கு எத்தனை பேரு இந்த பெரிதான மகிமை என் வாழ்க்கையில சப்ப மேட்ரமா? உங்க வீட்டுல எல்லாம் உங்க பிரச்சனை என்னது?
ஆமா, அப்படிதான் சொல்லணும். அதெல்லாம் அதை பெருசா பெருமைப்படுத்தக்கூடாது. அப்படி சொல்ல அந்த பிரச்சனையை கேவலப்படுத்துங்க, ஏசப்பாவை மகிமைப்படுத்துங்க. புரியுதுங்களா? நான் சொல்றேன், முறுமுறுக்காதீங்க தயவு செய்து. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா முறுமுறுக்க மாட்டீங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா குறை பேச மாட்டீங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா பொய் பேச மாட்டீங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஜெபிக்காம இருக்க மாட்டீங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை. புரியுதுங்களா? சாகினால இன்னைக்கு நாங்கள் உற்சாகப்படுத்துறேன். ஏசப்பா அளவிடாதீங்க, ஏசப்பாவை அளவிடாதீங்க. நான் உங்களை பார்த்து சொல்லணும், என் சபை குடும்பங்கள் எல்லாம் தங்களை விட்டு எடுபடாத நல்ல ஒரு பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சபையை தேவன் என்ன பண்றாரு? கொடுத்திருக்கிறாரு. அப்படி நான் ஊழியக்கார சர்டிபிகேட் கொடுக்கணும். உங்களை பார்த்து நான் சந்தோஷப்படணும், உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சி. அதெல்லாம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதெல்லாம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். புரியுதுங்களா?